ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா
12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவான். உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம், எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலாம் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் குருவின் பார்வை இருக்குது. அதனால் வந்து எதுவும் வந்து உங்களுக்கு எது நீடோ அந்த அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா முதல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் கிரகம் இந்த மாதம் வந்து அதாவது மாற்றம் அடைகிறது வந்து குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு அதாவது 10ஆம் இடத்துல இருந்து, அதாவது குரு 10ஆம் இடத்துல வக்கரகதியிலிருந்து அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். என்னைக்கு போகிறாருன்னா 21/12/2025 அன்னைக்கு அவர் குரு வந்து மாறுறார். இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் போகிறது ரொம்ப பெரிய விசேஷம். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சி ஸ்தானம். எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய
வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்க குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குருவின் பார்வை வேற வருது. புத்திர காரகனானவர் அதாவது புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அதாவது புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு, அவர் வந்து புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய சனியினோட வீடான கும்பத்தை பார்க்குறார். புத்திரஸ்தான அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். சந்தோஷத்திற்கு பஞ்சமே இல்லாத காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து, ஏன்னா தனுர் மாதம்னாலே 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஆண் மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மலட்டுத்தன்மை அற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவர்களுக்கு கவுண்ட்ஸ் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. 21ஆம் தேதி குரு மாறுறார். அதுக்கப்புறம் வந்து 22ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரனும் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் புதன் 25ஆம் தேதி போகிறார். இந்த மாதிரி இருக்கிறதுனால 5ஆம் இடம் 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இளைய சகோதரர்களால் அதிக லாபம் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் அமையிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நல்ல ஒரு பெரிய ஏற்றம். அதனால் புதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாகவும் குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரும். கலை துறையில் இருக்கிறவங்களுக்கு, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய மாறுதல்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் 3ஆம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. 4 கிரகங்கள் இருக்கிறதுனால எல்லாவித முயற்சியும் வெற்றி பெறும். ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் அதாவது 8ஆம் இடத்துல மறையும் பொழுது, அதாவது மதிகாரகன் மறையும் போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் வந்து உங்களால் முடிஞ்ச பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க. அந்த சந்திராஷ்டம தினம் என்னன்னைக்குன்னா 31/12/2025 2ஆம் தேதி வரணும். 2/1/2026 வரணும் வந்து சந்திராஷ்டம தினம். இந்த மாதத்தில் வந்து இந்த துலா ராசிக்காரர்கள் அந்த கண்டிப்பாக மல்லிகை பூ வாங்கி கொண்டு போய் இங்கே இதில் கொண்டு போய் கொடுங்க. அதாவது வரதராஜனுக்கு போய் சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற பட்டாடை, வெள்ளை நிற வேஷ்டி, அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போய் அந்தணர்களுக்கு தானம் கொடுங்க. பால் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அளப்பரிய ஒரு பெரிய செயலை செய்யக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.